students. Next topic in trigonometrical function, trigonometric identities. So இதெல்லாமே வந்து இந்த எக்ஸைஸ் குரிய ஃபார்முலா cos alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. அடுத்தது cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. அடுத்து sin alpha plus beta is equal to sin alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. அடுத்து sin alpha minus beta is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. அடுத்து tan alpha plus beta is equal to tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan beta. அடுத்து tan alpha minus beta is equal to tan alpha minus tan beta by 1 plus tan alpha tan beta. So இதான் இந்த எக்ஸைஸ் குரிய ஃபார்முலாஸ். ஸோ இதைத்தான் நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டே இருப்போம். Next exercise 3.4 first question. If sin x is equal to 15 by 17 and cos y is equal to 12 by 13, find the value of sin x plus sin y cos x minus y tan x plus y. இந்த 3 க்கு வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த சைன்ல இருக்கக்கூடிய sin x cos x tan x அதே மாதிரி cos y sin y tan y எல்லாமே நமக்கு இப்ப தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப இந்த இதுக்கு வந்தோம்னாக்க சிந்தெடிக் டிவிஷன் அப்ளை பண்ணலாம். சோ சாரி ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்ளை பண்ணலாம். சோ இட் இஸ் x. சோ a b c cos sin நாலே ஆப்போசிட் பை ஹைபோதெனஸ். சோ ஆப்போசிட் சைடு 15, ஹைபோதெனஸ் வந்து 17. ஹைபோதெனஸ் வந்து 17. அப்போ BC னுடைய வேல்யூ வேணும். அப்போ BC is equal to root of 17 squared minus 15 squared. That means BAC squared minus AB squared. So BC is equal to 17 வந்து ஸ்கொயர் பண்ணா 17 into 17 7 7s are 49. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 1 7s are 7 plus 4 11. அடுத்து 1 7s are 7 289. So root of 289 minus 15 15s are 225. 15 into 15, so 225. So அப்போ BC is equal to root of 64. அப்போ BC value is 6. அப்போ cos x is equal to cos x is equal to cos x is equal to 8 by 17. அடுத்தது sin x sorry tan x. So tan x is equal to opposite by adjacent side. So 15 by 8. 15 by 8. The next அடுத்து இந்த இதுக்கு வரோம். இந்த இதுல வந்தோம்னாக்க இதுக்கு அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இங்கே வரும்போது இட் இஸ் a y அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம்னா a b c ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க adjacent சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12, ஆப்போசிட் சைடு வந்து 13. அப்போ ab தான் நமக்கு வேணும். ab is equal to root of 13 squared minus 12 squared. So ab is equal to root of 169 minus 144. So ab is equal to root of 25. அப்போ ab value is 5. ab ஓட வேல்யூ 5. ஸோ இப்போ இதில் வரும்போது cos y வந்து கொடுத்துருவாங்க. sin y tan y நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ sin y is equal to opposite by hypotenuse. opposite value 5 by 13. அடுத்தது tan y is equal to opposite by adjacent side. அப்போ 5 by 12. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா sin xy sin x plus y. sin x plus y ஃபார்முலா sin x cos y plus cos x sin y. cos x sin y.
ஸோ அப்போ இதை கொண்டாந்து அப்ளை பண்ணோம்னா sin xனுடைய வேல்யூ 15/17 இன்ட்டு cos yனுடைய வேல்யூ 12/13 ப்ளஸ் cos xனுடைய வேல்யூ 8/17 இன்ட்டு sin yனுடைய வேல்யூ 5/13 ஸோ equal to ஸோ இப்போ இதை எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எல்சிஎம்மாக எடுத்துடலாம் ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 221 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 180 ப்ளஸ் 40 ஸோ equal to 220/221 next அடுத்த क्वेश्चन cos x minus y அப்போ cos x cos y minus plus sin x sin y இதான் இதுக்குரிய ஃபார்முலா ஸோ இப்போ இதில் கொண்டு நம்ம அப்படியே வேல்யூ சப்ளை பண்ணலாம் ஸோ cos x னுடைய வேல்யூ cos x 8/17 இன்ட்டு cos y னுடைய வேல்யூ 12/13 ப்ளஸ் sin x னுடைய வேல்யூ 15/17 இன்ட்டு cos y னுடைய வேல்யூ sin y னுடைய வேல்யூ 5/13 ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ 221 ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 96 ப்ளஸ் 75 equal to 171/221 the next tan ல வந்து கேக்குறாங்க tan x plus y tan x plus y equal to tan x plus tan y by 1 minus tan x tan y so equal to tan x னுடைய வேல்யூ 15/8 plus 5/12 by 1 minus 15/8 into 5/12 ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னோம்னாக்கா நியூமரேட்டரில் மட்டும் எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா ஸோ 96 ஸோ அதே மாதிரி டினாமினேட்டருக்கு நம்ம எல்சிஎம் வந்து 96 எடுத்துடலாம் த நெக்ஸ்ட் இப்போ மேலே உள்ளது நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 12 into 17 180 12 into 15 is 180 plus 40 by 96 அடுத்து இங்கே வந்தோம்னாக்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 96 இங்கே by 1 மீனிங் அப்போ 96 minus 75 ஸோ அப்போ இந்த 96 கேன்சல் ஆகிடும் equal to மேலே உள்ளது ஆட் பண்ணோம்னா 220 by டினாமினேட்டர் வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணோம் சப்ட்ராக்ஷன் பண்ணா 21 next second question sin a is equal to 3/5 sin a is equal to 3/5 next cos b is equal to 9/41 so இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் இதுல sin theta opposite by hypotenuse so opposite 3 hypotenuse வந்து 5 அப்போ இதனுடைய வேல்யூ வேணும் அப்போ ABC அப்போ BC is equal to root of 25 minus 9 is equal to root of 16 அப்போ BC is equal to 4 BC னுடைய வேல்யூ வந்து 4 அடுத்து இங்க வந்தோம்னாக்க
So A, B, C. So adjacent side by hypotenuse 9, 41. So AB. So AB is equal to root of 41 squared minus 9 squared. 41 into 41. So 41. So 1 4s are 4, 4 4s are 16, 1 8 6 1. So AB is equal to 1681 minus 81. So AB is equal to root of 160 is equal to 40. So இப்போ இதில இருந்து sin வந்து இருக்கு. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது காசுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கனால tan வந்து கேட்கல. So sinம் cos மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ sin A க்கு வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். So sorry cos A is equal to adjacent side 4, அப்போ 4/5. அடுத்து இங்க வந்தோம்னாக்க sin B க்கு வந்து ஃபைண்ட் பண்ணனும். So sin B is equal to 40/41. First one sin A plus B. Sin A plus B formula sin A cos B. அடுத்தது plus cos A sin B. So is equal to sin A வினுடைய வேல்யூ 3/5. அடுத்து cos A வினுடைய வேல்யூ 4/5 plus cos B வினுடைய வேல்யூ 40/41. அடுத்தது cos A வினுடைய வேல்யூ 4/5 into sin B வினுடைய வேல்யூ 40/41. so இங்க வந்து cos B வினுடைய வேல்யூ 9/41. so is equal to so இத மல்டிப்ளை பண்ணோம்னா 27 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 205 அப்படியே எல்சிஎம் எடுத்துட்டு so plus இங்க வந்தோம்னா 160. so அப்போ is equal to 187/205. 187/205. next இது வந்து பாத்தீங்கன்னா cos A minus B. cos A minus B is equal to cos A cos B minus sin A sin B. so is equal to cos A வினுடைய வேல்யூ 4/5 by into cos B வினுடைய வேல்யூ 9/41 minus sin A வினுடைய வேல்யூ 3/5 into cos sin B வினுடைய வேல்யூ 40/41. so is equal to LCM is 205. so 9 4s are 36 minus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 120. so is equal to 120 ல 36 போயிடுச்சு அப்படினாக்க சரி ஃபார்முலா மிஸ்டேக் இங்க மைனஸ் இருக்கனால இங்க பிளஸ் தான் வரும். so plus அப்போ 156/205. that's all the second question answer. next third question find cos x minus y. if cos x is equal to minus 4/5. cos x is equal to minus 4/5. then next with பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. next வந்து பார்த்தோம்னாக்க sin y வந்து கொடுத்துருக்காங்க. sin y is equal to minus 24/25. minus 24/25. so இப்போ இங்க வந்து இதுக்கு வந்தோம்னாக்க so it is x.
ஸோ ஏ பி சி ஸோ காசுனாலே ஆப்போசிட் சைடு ஸோ ஆப்போசிட் சாரி அட்ஜசன்ட் சைடு அப்போ -4 5 ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு root of AC squared minus BC squared, AC squared minus BC squared. So C equal to 25 minus 16. The square பண்ணோம்னா C equal to root 9. So AB is equal to 3. AB is equal to 3. The next அதே மாதிரி இங்க வந்தோம்னாக்க sin அப்போ cos y வந்து ஃபைண்ட் பண்ணனும் so cos y அப்படினாக்க so it is a 25 இங்க வந்து -24 so 24 into 24 multiply பண்ணனும் so 4 4s are 16 balance வந்து 1 4 2s are 8 8 plus 1 9 4 2s are 8 2 2s are 4 so 576 so A B C அப்ப adjacent side வேணும் so BC is equal to root of 25 squared minus 24 squared so BC is equal to 625 minus 576 அப்போ இது ரெண்டே சப்ட்ராக்ஷன் பண்ணா 625 576 சப்ட்ராக்ஷன் பண்ணனும் அப்படினாக்க சோ இங்க வந்து 12 வாங்குனா 1 இங்க வந்து 15 சோ 9 இங்க வந்து 12 வாங்குனா 5 11 சோ இங்க வந்து 4 அப்போ BC is equal to 49 root of 49 அப்போ BC is equal to 7 BC னுடைய வேல்யூ வந்து 7 அப்படின்றது கிடைச்சிருக்கு சோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கானா cos x minus y so cos x minus y is equal to cos x cos y cos x cos y சரி இதுக்கு அடுத்து இங்க cos y வந்து ஃபைண்ட் பண்ணலாம் cos y is equal to opposite side by sorry adjacent side by hypotenuse அப்போ 7 by 25 plus sin x sin y so is equal to cos x னுடைய வேல்யூ -4 by 5 cos x னுடைய வேல்யூ -4 by 5 அடுத்தது cos y னுடைய வேல்யூ into 7 by 25 then plus sin x னுடைய வேல்யூ so sin x என்ன ஃபைண்ட் பண்ணாம இருக்கோம் so sin x is equal to 3 by 5 so sin x is 3 by 5 into sin y னுடைய வேல்யூ -24 by 25 so இது ரெண்டையும் நம்ம இப்ப ஆட் பண்ணோம் அப்படினாக்க so equal to so ஆட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 5 into 25 is 125 so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்க 28 minus அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க 4 3s are 12 பேலன்ஸ் வந்து 1 3 2s are 6 6 plus 1 7 so equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது so 0 பேலன்ஸ் வந்து 1 100 minus 100 by 125 minus 100 by 125 so இப்போ இத கேன்சல் பண்ற மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணலாம் 525 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் so 425s are 100 இங்கனா 525s are that's all the third question answer next fourth question find sin x minus y sin x is equal to 8 by 17 அடுத்தது cos y வந்து சொல்லிருக்காங்க cos y is equal to -24 by 25 -24 by 25 so இப்ப இதுல இருந்து நம்ம sin x அடுத்து cos x னுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம்
ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க சைனில் வந்து கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணால் ஆப்போசிட் 8, ஹைபாத்தனஸ் வந்து 7, ஸோ 17. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க ABC, ஸோ BC is equal to root of 17 squared minus 8 squared. So 17 into 17, A 7 7s are 49, balance வந்து 4, 1 7s are 7, 7 plus 4 11, அடுத்தது 17, so 289. So BC is equal to root of 289 minus 64. So 64 subtraction பண்ணலாம், so 5 2 2. So அப்போ BC is equal to root of 225. அப்போ BC is equal to 15. BC னுடைய வேல்யூ 15. so அப்ப இங்க வந்து 15 ஆக்க cos x, so cos x is equal to 15 by 17. அடுத்து இந்த இதுக்கு அதே மாதிரி ஃபைண்ட் பண்ணோம் அப்படினோம்னா cos னுடைய வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க, அப்ப adjacent side -24, hypotenuse வந்து 25. so இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு வேணும், so AB is equal to root of 25 squared minus 24 squared. So 25 naka 625 minus 576. So is equal to root of 49. So is equal to AB is equal to 7. AB is equal to sin y is equal to 7 by 25. Then next வந்து பார்த்தோம்னாக்க இதுல வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ sin x minus y வந்து கேட்டிருக்காங்க, sin x minus y is equal to sin x cos y minus cos x sin y, so is equal to sin x னுடைய வேல்யூ 8 by 17 into cos y னுடைய வேல்யூ minus 24 by 25 minus sin x னுடைய வேல்யூ cos x னுடைய வேல்யூ 15 by 17 into sin y னுடைய வேல்யூ 7 by 25. So இப்போ இதை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க 17 into 25 425. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 8 4s are 32, பேலன்ஸ் வந்து 3, 6 2s are 18, 19, minus 192 minus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 105. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 105. so is equal to so இங்க வந்து பாத்தீங்கன்னா -7ன்றது வரும். எதனாலன்னு பார்த்தோம்னா it is a belongs to third quadrant அப்படின்றனால இங்க வந்து -7 அப்படின்றது வந்துரும். ஏன்னா இந்த cos y க்கு வந்து பாத்தீங்கன்னா third quadrantல இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இங்க வரும்போது மைனஸ், அப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ், so plus 105. so இத சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது so minus 87 by 425, minus 87 by 425. that's all the fourth question answer. next fifth la first one cos 105 degree, so இத எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா cos 60 degree plus 45 degree, 60 degree plus 45 degree. so it is a cos a plus b அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. so cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. so அந்த ஃபார்முலா கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க so cos 105 degree is equal to cos a நாக்க cos 60 degree, அடுத்தது cos b நாக்க cos 45 degree minus sin a sin 60 degree
அடுத்தது sin 45 degree sin 45 degree is equal to cos 60 degree னுடைய வேல்யூ 1/2 அடுத்தது into 1/√2 மைனஸ் இதனுடைய வேல்யூ sin 60 வேல்யூ √3/2 into 1/√2. So is equal to √2 as LCM and common. So 1 into 1 minus √3 1 minus √3. Next is second question வந்து பாத்தீங்கன்னாக்க cos sin 105. So sin 105 அப்படின்ற சொல்லியிருக்காங்க. So sin 105 sin 105 நாக்க இதுக்கு அப்படியே சேம் sin ஃபார்முலா sin 60 degree plus 45 degree. So அப்போ sin A plus B is equal to sin A cos B plus cos A sin B. So அப்ப இத கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது is equal to sin 105 degree is equal to sin A நாக்க sin 60 degree அடுத்தது cos 45 degree plus cos 60 degree sin 45 degree. So is equal to cos 60 degree னுடைய வேல்யூ 1/2 into cos 45 1/√2 plus cos 60 degree னுடைய வேல்யூ sin 60 degree னுடைய வேல்யூ √3/2 cos 60 degree னுடைய வேல்யூ 1/2 into 1/√2. So அப்போ இதுக்கும் சேம் அதே மாதிரி நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னாக்க is equal to 2√2 as LCM. So √3 plus 1. Next third question வந்தீங்கன்னாக்க tan 7pi/12. So is equal to tan 7 into pi னுடைய வேல்யூ 180/12. So is equal to tan 7 into 15, that is equal to tan 105 degree. So அப்ப tan 105 degree அப்படின்னாக்க is equal to sin 105 by cos 105. So is equal to sin 105 னுடைய வேல்யூ √3 plus 1 by 2√2. அடுத்து cos னுடைய வேல்யூ 2√2 by 1 minus √3. So இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். So 1 plus √3 by 1 minus √3. That's all the fifth question answer. Next sixth question. First one cos 30 degree plus x. Cos 30 degree plus x is equal to √3 cos x minus sin x by 2 அப்படின்றது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ cos a plus b ஃபார்முலா. ஸோ is equal to cos 30 degree into cos x minus sin 30 degree into sin x. So is equal to cos 30 degree னுடைய வேல்யூ √3/2 into cos x minus 1/2 into sin x. So by 2 நம்ம காமனா எடுத்துட்டோம்னாக்க √3 cos x
minus sin x, root minus sin x. Then next second question cos pi plus theta, cos pi plus theta. So cos pi plus theta நாக்க இதுக்கு a plus b ல அப்ளை பண்ணோம்னாக்க cos a sorry cos pi into cos theta, cos pi into cos theta minus sin pi into sin theta, sin pi into sin theta is equal to cos pi இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா minus cos pi இனுடைய வேல்யூ minus 1. so minus 1 cos theta minus 0 into sin theta. so அப்ப இதனுடைய வேல்யூ ஃபுல்லாவே 0 ன்னு வந்துரும். so is equal to minus cos theta. அடுத்தது third question வந்தீங்கன்னாக்க sin pi plus theta, sin pi plus theta is equal to sin pi plus theta அப்படினாக்க இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னாக்க sin pi cos theta, sin pi cos theta plus cos pi sin theta, cos pi sin theta. so sin pi னுடைய வேல்யூ 0 cos theta plus cos pi னுடைய வேல்யூ minus 1 sin theta. so is equal to இது 0 வந்துரும். so minus sin theta, minus sin theta. That's all the sixth question answer. Next seventh question. Find a quadratic equation whose roots are sin 15 degree and cos 15 degree. so in the sin 15 degree நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னாக்க sin 45 degree minus 30 degree. so இப்போ இத sin ஃபார்முலா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணோம்னாக்க sin a, so sin 45 degree cos b. so அப்போ cos 30 degree minus cos 45 degree sin 30 degree, so is equal to sin 45 degree value 1 by root 2 அடுத்தது into root 3 by 2 plus 1 by root 2 into 1 by 2. so is equal to root 3 plus 1 by 2 root 2. அடுத்தது cos 15 degree நாக்க cos 45 degree minus 30 degree. so is equal to cos 45 degree cos 30 degree plus sin 45 degree sin 30 degree is equal to cos 45 னுடைய வேல்யூ 1 by root 2 cos 30 degree value root 3 by 2 plus sin 45 1 by root 2 into sin 30 degree value 1 by 2. so is equal to root 3 plus 1 by 2 root 2. sorry இங்க minus இப்போ sum of roots வந்து ஃபைண்ட் பண்ணோம். so sin 45 degree sin 15 degree plus cos 15 degree is equal to so root 2 அப்படின்றது நம்ம காமனா LCM எடுத்துறலாம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது root 3 minus 1 அடுத்தது plus root 3 plus 1. so is equal to இந்த இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சுனா 2 root 3 by 2 root 2 is equal to root 3 by root 2. அடுத்தது sin 15 degree plus into cos 15 degree is equal to root 3
minus 1 into root 3 plus 1 by 2 root 2 whole squared. 2 root 2 whole squared. அப்போ is equal to இது ரெண்டே a squared minus b squared formula. அப்போ root 3 whole squared minus 1 by 4 into 2 is equal to 3 minus 1 by 4 into 2 is equal to 1 by 4. இது subtraction பண்ணா 2ன்றது வந்துரும். அந்த 2க்கு அதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ ரூட் 2 பை ரூட் 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க ரூட் 6 பை 2 அப்படின்ட்டு கிடைச்சிடும். ஏன்னா இதுக்கு எல்சிஎம்மே இருக்கிற மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டானாக்க ரூட் 6 பை 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 by 4 is equal to 0. So multiply by 4 4x squared minus 2 root 6x plus 1 is equal to 0. That's all the 7th question answer. So next 8th question. expand cos a plus b plus c. So அப்படின்றது கொடுத்துருவாங்க. So cos a plus b plus c. So is equal to first cos a plus b இதை first find பண்ணிட்டு அதுக்கப்புறம் c வந்து find பண்ணலாம். So அப்போ is equal to cos so வந்தோம்னாக்கா அப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஸோ இதே இப்போ ஏன்றது இது வந்துடும், பின்றது இந்த இதுக்கு வந்துடும். ஸோ அப்போ காஸ் ஏ பிளஸ் பி காஸ் ஏ காஸ் பி இப்போ இன்ட்டு காஸ் சி, அடுத்தது மைனஸ் சைன் ஏ பிளஸ் பி இன்ட்டு சைன் சி. ஸோ இப்போ எகைன் இதை வந்து காஸ் ஏ பிளஸ் பிக்கு ரைட் பண்ணோம்னாக்க cos A cos B cos A cos B cos A cos B minus sin A sin B into cos C minus sin A cos B sin A cos B plus cos A sin B into sin C. So இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த cos A உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னாக்க cos A cos B cos C minus sin A sin B sin cos C. அடுத்தது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மைனஸோட உள்ள கொண்டு போகலாம். மைனஸ் sin A cos B sin C. அடுத்தது மைனஸ் cos A sin B sin C. So இப்போ ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். cos A cos B cos C sin A sin B cos C. ஸோ இப்போ எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி நமக்கு இல்லை. இந்த நெக்ஸ்ட் அடுத்து இப்போ இது அந்த எக்ஸ்பேண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் a plus b plus c value is pi by 2 அப்போ cos pi by 2 is equal to cos A cos B cos C minus sin A sin B cos C minus sin A cos B sin C minus cos A sin B sin C. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 0.
0 is equal to cos A cos B cos C minus sin A sin B cos C minus sin A cos B sin C minus cos A sin B sin C. The next இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்கனாக்க hence prove that அப்படினு இருக்காங்க. சோ அப்போ இந்த மைனஸ் இந்த பாசிட்டிவ்ல இருக்கிற எல்லாத்தையும் இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க பிளஸ்னு வந்துரும். அப்போ cos A cos B cos C equal to இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவ்ல வந்துரும். சோ அப்போ sin A sin B cos C minus plus sin A cos B sin C plus cos A sin B sin C. That's all the 8th question answer.